வெற்றியை தட்டி பறித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு வழிப்பறி என்றே சொல்லலாம். இது இறுதி தீர்ப்பல்ல, இந்த யுத்தம் இறுதி யுத்தம் அல்ல. திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருந்தால் குறைந்தது 200 இடங்களில் திமுக அணி வெற்றி பெற்றிருக்கும். சரிந்துவிட்ட செல்வாக்கை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காக அவர்கள் கையாண்ட உத்தி தனித்து போட்டியிடுவது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக தமிழகத்தில் ஒரு புதிய அரசியல் அணியை நாம் உருவாக்கினோம். 6 கட்சிகளை ஒருங்கிணைத்து ஒரு மாற்று அரசியல் சக்தியாக அதை வளர்த்தெடுத்தோம். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் முற்றிலும் நேர்மாறாக அமைந்துவிட்டன. ஒருபுறம் பண பட்டுவாடா அனைத்து வாக்காளர்களுக்கும். இதுவரையில் எந்த தேர்தலிலும் இப்படி 100 விழுக்காடு பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதாக நாம் கேள்விப்படவில்லை. இந்த முறை முதல்வர் வேட்பாளர் ஜெயலலிதா அம்மையார் போட்டியிட்ட ஆர்கே தொகுதியிலும் சரி, திமுகவின் முதல்வர் வேட்பாளர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்ட திருவாரூர் தொகுதியும் சரி, 100 விழுக்காடு மக்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலையை தொட்டிருக்கிறது. இப்படி தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா 2 கட்சிகளாலும் 2 அணிகளாலும் வழங்கப்பட்டிருக்கின்றன என்பது மிகுந்த வேதனைக்குரியது, அதிர்ச்சிக்குரியது. இரண்டாவதாக, எங்கள் அணிக்கு எதிரான ஒரு அவதூறு பரப்பப்பட்டது. குறிப்பாக திமுக தரப்பிலிருந்து பரப்பப்பட்ட அவதூறு, இந்த அணி அதிமுகவின் பினாமி டீம் என்று, பினாமி அணி என்று அப்பட்டமாக அபாண்டமாக எங்கள் மீது பழி சுமத்தப்பட்டது. இதனால் எங்கள் மீதான நம்பகத்தன்மை மக்களிடையே சீர்குலைந்து விட்டது என்று நான் கருதுகிறேன். உண்மை அதுவல்ல என்றாலும் கூட மக்கள் இப்படி யோசிப்பதற்கு, யூகிப்பதற்கு இடம் உருவாகிவிட்டது. காலம் கடந்து தேமுதிக எங்களோடு கூட்டணியில் சேர்ந்தது. அதற்கு இதுதான் பின்னணியாக இருக்க முடியும் என்றெல்லாம் கதை கட்டிவிடப்பட்டது. இந்த அவதூறு புதிய வாக்காளர்கள் இடையே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய, மாற்றத்தை விரும்பி வாக்களிக்க வேண்டிய புதிய வாக்காளர்கள் வாக்களிக்காமல் போய்விட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். மூன்றாவதாக, திமுகவும் அதிமுகவும் மக்களிடையே பரப்பிய போலி வாக்குறுதிகள். அதில் மிக முக்கியமானது, அதிமுக மதுக்கடைகளை படிப்படியாக மூடுவோம் என்று சொன்னது. ரேஷன் கார்டு ஒவ்வொன்றுக்கும் ஒரு மொபைல் ஃபோன் இலவசமாக வழங்கப்படும் என்று கூறியது. பெண்களுக்கு 50% மானியத்துடன் ஸ்கூட்டி வாங்குவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று வழங்கியது. அதேபோல் திமுகவும் பல போலி வாக்குறுதிகள், கவர்ச்சி அறிவிப்புகளை வெளியிட்டன. இந்த 2 கட்சிகளும் மக்களிடையே, அப்பாவி மக்களிடையே பரப்பிய போலி வாக்குறுதிகள், கவர்ச்சி அறிவிப்புகளும் எங்கள் அணிக்கு சாதகமாக அமையவில்லை. இந்த 3 காரணங்களால் திமுகவும் அதிமுகவும் வெற்றியை தட்டி பறித்து விட்டார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு வழிப்பறி என்றே சொல்லலாம். 2011 திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு கூட்டணி வைத்து நாங்கள் தோற்று போயிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழக அணி மொத்தமாக வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறது. அதேபோல் எம்ஜிஆர் இருக்கிற போதே எம்ஜிஆருடைய கூட்டணி ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மொத்தமாக தோல்வியை தழுவி இருக்கிறது. 2 இடங்களில் தான் நாடாளுமன்ற தொகுதிகளில் அது வெற்றி பெற்றது. எம்ஜிஆர் மிகப்பெரிய கவர்ச்சி நிறைந்த தலைவர். அவரை தேர்தலில் யாராலும் வீழ்த்த முடியாது என்கிற பொதுவான ஒரு மதிப்பீடு உண்டு. ஆனால் அவரே ஒரு நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மிக பெரும் தோல்வியை தழுவினார் என்பது வரலாறு. அதேபோல் ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவும் காங்கிரஸும் 40க்கு 40 வெற்றி பெற்றது. அதிமுக அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியை தழுவியது. எனவே தேர்தலில் மக்கள்
அந்தந்த சூழலுக்கு ஏற்ப முடிவெடுக்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள். அந்த நேரங்களில் எத்தகைய அரசியல் பின்னணி என்பது அதற்கு அடிப்படையாக அமைகிறது. எனவே விஜயகாந்த் அவர்கள் எங்கள் கூட்டணியில் இருந்தும் நாங்கள் வெற்றி வாய்ப்பை இழந்துவிட்டோம் என்பது விஜயகாந்துக்கு போதிய செல்வாக்கு இல்லை என்று விமர்சிக்கவோ அல்லது எங்களுக்கு போதிய செல்வாக்கு இல்லை என்று விமர்சிக்கவோ இதற்கு காரணமாக அமையாது. பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. நாங்கள் தோல்வியை தழுவியதற்கும் அவர்கள் வெற்றி பெற்றதற்கும் வெறும் தனிநபர் செல்வாக்கு மட்டும் இதில் தீர்மானிக்கப்படுவதில்லை, அல்லது ஒரு கட்சியினுடைய வாக்கு வங்கி மட்டும் இதை தீர்மானிப்பதில்லை. கட்சி முன்வைக்கிற தேர்தல் அறிக்கைகள் மட்டும் இதை தீர்மானிப்பதில்லை. இதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கின்றன. எனவே நாங்கள் 6 கட்சி கூட்டணியும் எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு வங்கி சதவீதத்தை பெற முடியவில்லை. ஒரு தொகுதியிலும் எங்களால் வெற்றி பெற இயலவில்லை என்பது எங்களுக்கு அதிர்ச்சியை தந்தாலும் கூட இது இறுதி தீர்ப்பல்ல, இந்த யுத்தம் இறுதி யுத்தம் அல்ல. எனவே எங்கள் பயணம் தொடரும். இன்றைக்கு வாக்குகளை நாம் கணக்கிட்டு மதிப்பீடு செய்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளும் இடம்பெற்றிருந்தால் குறைந்தது 200 இடங்களில் திமுக அணி வெற்றி பெற்றிருக்கும். அதற்கான வாய்ப்புகள் ஏராளம் இருக்கிறது. திமுகவோடு கூட்டணி வைத்து 2011 சட்டமன்ற தேர்தலில் வெறும் 3 இடங்களில் மட்டும் வெற்றி, மிச்சமுள்ள தொகுதிகளில் படுதோல்வி. ஆக 2 பெரிய கட்சிகளோடும் மாறி மாறி கூட்டணி வைத்தும் கூட தோல்வியடையக்கூடிய அளவுக்கு அவர்கள் சொந்த வாக்கு வங்கியை இழந்து விட்டார்கள் என்பது அது உறுதிப்படுத்தியது. இந்த நிலையில்தான் இழந்து போன செல்வாக்கை, தம்முடைய சொந்த சமூகத்தில் சரிந்துவிட்ட செல்வாக்கை மீண்டும் தூக்கி நிறுத்துவதற்காக அவர்கள் கையாண்ட உத்தி தனித்து போட்டியிடுவது. இதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு முட்டுச்சந்திலே போய் நின்றுவிட்ட காரணத்தால் அவர்கள் தனித்து போட்டியிடுகிறோம் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி எந்த நெருக்கடியும் கிடையாது. நாங்கள் முட்டுச்சந்திலும் இல்லை. நாங்கள் விரும்பியிருந்தால், முயற்சி செய்திருந்தால் திமுகவுடைய கூட தொடர்ந்து இருக்க முடியும், அல்லது அதிமுக அணியிலே கூட இணைந்திருக்க முடியும். ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை வழியிலே அரசியல் மாற்றத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுத்தோம். அப்படி தொலைநோக்கு பார்வையோடு முடிவெடுத்ததால் எங்களுக்கு இந்த பாதிப்பு நேர்ந்திருக்கிறது என்றாலும் கூட நாங்கள் எடுத்த முடிவு தவறல்ல என்பதில் இன்னும் உறுதியாக இருக்கிறோம். தனித்து போட்டியிடுவது என்பது ஒரு தவிர்க்க முடியாத சூழல் என்பது ஒரு வகை. இன்னொன்று, தமிழ்நாடு முழுவதும் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு. தங்களுக்கென்று ஒரு வாக்கு வங்கி தமிழகம் தழுவிய அளவில் உள்ளது என்பதை நிலைநாட்டுவதற்கான ஒரு முயற்சி. எங்களுக்கு இன்னும் அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படவில்லை. அதற்கான முயற்சியில் நாங்கள் ஈடுபடவில்லை. நாங்கள் பொது நீரோட்டத்திலே இணைவதற்காகத்தான் இவ்வளவு போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். தேர்தல் அரசியலில் கூட்டணி அமைப்பது அல்லது ஒரு கூட்டணியில் இடம்பெறுவது என்பது ஏதோ பதவிக்கான முயற்சியாக நீங்கள் கருதக்கூடாது. இது பொது நீரோட்டத்தில் இணைவதற்கான முயற்சி. எல்லோரோடும் இணைந்து, எல்லா தரப்பினரோடும் இணைந்து, எல்லா தளங்களிலும் இணைந்து நாங்கள் இயங்குவது தான் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய வளர்ச்சி கிட்டும், அதற்கான அடித்தளம் அமையும். ஆகவே தான் நாங்கள் இன்னும் இந்த முடிவுகளில் உறுதியாக இருக்கிறோம். இத மாதிரி மோர் பொலிட்டிக்கல் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு மாற்று கருத்து இருந்திருந்தால் எங்களை சந்திக்க அவர் உடன்பட்டிருக்க மாட்டார். எங்களை சந்தித்தார், எங்களோடு நீண்ட நேரம் பேசினார், மனம் திறந்து பேசினார், மகிழ்ச்சியாக இருந்தார். இந்த தோல்வியை பற்றி அவர்